This video sponsored by Gin Reviews. Gin Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜின் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமும் இந்தியாவின் முதல் மாநகராட்சி 1988 ஆண்டு செப்டம்பர் 29 தேதி நிறுவப்பட்ட இந்தியாவின் 4வது பெரிய நகரமும் ஆகும். 1996 ஆண்டிற்கு முன்னர் இந்நகரம் மதராசப்பட்டினம், மெட்ராஸ் மற்றும் சென்னைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சென்னை வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்த துறைமுக நகரங்களுள் ஒன்று. சுமார் 1 கோடி மக்கள் வாழும் இந்நகரம் உலகில் 35 பெரிய மாநகரங்களுள் ஒன்று. 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் சென்னையில் கால் பதித்தது முதல் சென்னை நகரம் ஒரு முக்கிய நகரமாக வளர்ந்து வந்திருக்கிறது. சென்னை தென்னிந்தியாவில் வசலாக கருதப்படுகிறது. சென்னை நகரில் உள்ள மெரினா கடற்கரை உலகில் நீளமான கடற்கரைகளுள் ஒன்று. சென்னை கோலிவுட் என அறியப்படும் தமிழ் திரைப்படத்துறையில் தாயகம் ஆகும். பல விளையாட்டு அரங்கங்கள் உள்ள சென்னையில் பல விளையாட்டு போட்டிகளும் நடைபெறுகின்றன. சென்னையில் பொருளாதாரம் பலதரப்பட்ட தொழில்களை சார்ந்தது. ஊர்தி, தகவல் தொழில்நுட்பம், வன்பொருள் தயாரிப்பு, மருத்துவம் போன்ற பல துறைகளை கொண்டது. ஊர்தி மற்றும் ஊர்திகளின் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் நாட்டின் 35 விழுக்காடு சென்னையை அடிப்படையாக கொண்டுள்ளது. அமெரிக்கா ஆட்டோமொபைல்ஸ் துறையின் தலைநகரான டெட்ராய்ட் போலவே இந்தியாவின் ஆட்டோமொபைல்ஸ் துறையின் முன்னோடி நகரமாக விளங்கும் சென்னை ஆசியாவில் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. சென்னை ஆண்டுக்கு 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இங்கு ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 3 கார்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் தகவல் தொழில்நுட்ப துறையில் நாட்டின் 2ஆம் இடத்தில் உள்ளது. நியூயார்க் டைமண்ட்ஸ் இதழில் 2014இல் செல்ல வேண்டிய உலகின் 52 இடங்களின் பட்டியலில் சென்னை 26வது இடத்தை பெற்றுள்ளது. இந்திய விடுதலைக்கு பிறகு சில வருடங்கள் கழித்து 1956ஆம் ஆண்டு மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்தபோது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாநிலத்தின் தலைநகரானது சென்னை. மதராஸ் என்று பெயர் போர்த்துகீசியர்களால் வைக்கப்பட்டது என்று கருதியதால் தமிழக அரசு 1996இல் சென்னை என மாற்றம் செய்தது. வெங்கடபதி சகோதரர்களிடமிருந்து சென்னை ஜார்ஜ் கோட்டை நிலத்தை தனியார் மயம் வாங்கியதால் தங்கள் தந்தை சென்னப்ப நாயக்கர் பெயரால் சென்னைப்பட்டணம் என இந்நகரம் அழைக்கப்பட வேண்டும் என வெங்கடாதிபதி சகோதரர்களின் கோரிக்கை விடுத்தனர். ஆகவே சென்னை ஜார்ஜ் கோட்டை நிலமும் அதனை சுற்றிய பகுதிகளும் சென்னை என அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.